தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கங்கள். என் உறவுகளே, சேற்றில் சிரிக்கும் நாற்றின் அழகும் இதமான காற்றின் இனிமையான தழுவுதலும் இதமான சூட்டில் உடலிருக்கும் பக்குவம் இடம் புரியாத காற்றில் மனம் பறிபோகும் நிகழ்வு இளங்கால மழையில் உடலணையும் நிகழ்வு இது யாவும் இயற்கையின் பெரும்பரம். அந்த வரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வேண்டும் நெறி எனும் முறைவரம். வாழ்க்கையை வரமென எண்ணினால் மட்டுமே இந்த இயற்கையை ரசிக்கும் பெரும் பாக்கியத்தை மனித இனம் பெறும். நெல் விதையை மண்ணில் செலுத்தி அது செலுத்திய இடத்திலே இருக்கும் வண்ணம் இருந்தால் அது நல் விளைச்சலை தாராது. மறு இடத்திற்கு மாற்றி அதை மீண்டும் ஊன்றி வயல் களங்களாக மாற்றும் முறையை செய்வதால் நல் விளைச்சல் நெல் உணவு தானியங்கள் கிடைக்கின்றது. அதுபோல்தான் மனித மனமும் ஒன்றை பிடித்து கொண்டு நகர்வுதலை கண்டுகொண்டு அதில் தோல்விகளை கண்டுவிட்டால் துவண்டு மீண்டும் அந்த இடத்திலே இருப்பதை தவிர்த்துவிட்டு களம் பெரியது, மனம் பெரியது, புது புது ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்குள் இறங்கிடு. அதுவே அடுத்த நொடி மீது நீங்கள் கடக்கும் வழிகளை கற்றுத்தரும். மாறு இடத்துக்கு சென்று விளைந்த நெல் விளைவிக்க நெல் உற்பத்தி தருவதை போல் மறு சிந்தனையுள் புகுந்து நம் இலக்குகளை அடைந்து நல்வழியோடு வாழ்க்கையை கடத்தும் முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என் உறவுகள் அனைவரும், இயற்கை போல் அரும் பெரும் மருந்து உலகத்தில் எதுவுமில்லை. அந்த இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாடுவதில் என்னதான் தொல்லை? இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கள். அதுவே வாழ்க்கையின் சிறந்த ஒரு எல்லை, முடிவுகளை தரும் மகிழ்ச்சியின் எல்லை. எப்பொழுதும் நமக்கான வாழ்க்கையை நாம் தீர்மானித்து அதை இயற்கையோடு இருக்கும் வண்ணம் செய்து அழகாக வாழ்க்கையை கொண்டாடுவோம்.